அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவின் நோக்கம் நீங்க சிந்திப்பதற்காக மட்டும்தான் நம்ம போடுறோம். நம்ம கொடுக்குற அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஏன் கொடுக்குறோம் அப்படிங்கறத சிந்திங்க. அதை வைத்து ட்ரேட்லாம் பண்ணாதீங்க, யோசிங்க, திங்க் பண்ணுங்க. நிறைய நீங்க லேர்ன் பண்ணலாம் அதை வைத்து நிறைய, ஓகேங்களா? ஆனா ஒரு வேல்யூ வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாது, அதுக்கு நிறைய வேல்யூகள் இருக்கு. நம்மகிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் அதை வச்சு பண்ண மாட்டாங்க. அது ஒரு சும்மா ரெஃபரன்ஸ், நீங்க சிந்திக்கணுன்றதுக்காக மட்டும்தான் அதை நம்ம கொடுக்குறோம், வேற ஒன்றும் கிடையாது. மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கொடுக்கறதே கிடையாது. ஏன்னா அதுக்கு டைம் வேல்யூ கிடையாது மார்க்கெட்டுக்கு, ஆனால் ஆப்ஷனுக்கு இருக்கு. நம்மளுடைய இந்த இன்ட்ராடே கோர்ஸ் வருகிற 26 துவங்குது. நம்ம ஃபர்ஸ்ட் 25 மெம்பர்ஸ் மட்டும் ஒரு பேட்ச்ல இனி வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோங்க. ஏன்னா பெருசா போனா அவங்களுக்கு புரியுது, கேள்விகள் கேட்க ஒரு சிலர் தயக்கப்படுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குன்றதுனால 25 மெம்பர்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோங்க. ஃபர்ஸ்ட் யாரை என்ரோல் பண்ணுறாங்களோ அவங்களை மட்டும் நம்ம அலோவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பேட்சஸ் அப்பப்போ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வைப்போம், ஓகேங்களா? அதுக்கான டீட்டெயில் டாபிக் கேட்டவங்களுக்கு அனுப்பியிருக்கேன். யாருக்காவது வரலன்னா எனக்கு மறுபடியும் மெசேஜ் பண்ணுங்க, ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எஃப்ஐடிஐ என்ன பண்ணியிருக்காங்க, எஃப்ஐ டேட்டா ப்ரோ ரீட்டைல் ட்ரேடர் என்ன பண்ணியிருக்காங்கன்ற பார்க்கலாம். மார்க்கெட் பாருங்க, ரீட்டைல் ட்ரேடர் எகைன் பைக் வந்திருக்காங்க. மார்க்கெட் இன்னைக்கு ஹியூஜ் கேப் அப் இருக்குது. இது சூப்பரான ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பையரு எனக்கு தெரிஞ்சு ரீட்டைல் ட்ரேடர் இந்த மாதிரி கேப் டவுன்ல தான் ஏதோ ஒரு சில நாள் சக்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ ட்ரேடர் பாருங்க, சூப்பரா நியூட்ரல் ஆயிட்டாங்க பாருங்க. பைல இவ்வளவு கான்ட்ராக்ட் இருக்கு, செல்லுல இவ்வளவு கான்ட்ராக்ட் இருக்கு. செல்லுல ஒரு 12,000 கான்ட்ராக்ட் அதிகமா தான் இருக்கு, 14,000. ஆனா ஈவனா இருக்காங்க பாருங்க. இப்போ என்ன ஆகும், இதுல இருந்து நிறைய விஷயங்களை நீங்க லேர்ன் பண்ணலாம். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு என்ன பண்றதுலாம் ஈஸியா ப்ரெடிக்ட் பண்றாங்க, ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்டுங்கிறது இது முடிந்து போன டேட்டா. லைவ்ல இன்னும் பொசிஷன் ஒரு பக்கம் பில்ட் பண்ணலாம், இல்ல அவங்க ஆப்போசிட் போகலாம், எதை வேணா நடக்கலாம். இது முடிந்து போன டேட்டா. இதை வைத்து நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. நம்ம இப்போ மேக்ஸ் நாம ஒரு பேட்டர்னோ, பிரைஸ் ஆக்ஷனோ, ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ, நியூஸோ, எலியட் வேவ், நீங்க என்ன கான்செப்ட் எதுனாலும் இருக்கட்டும், ஆனா நம்ம அதெல்லாம் பாக்குறது கிடையாது. நம்ம மேக்ஸ் சம் ரூல்ஸ் என்ட்ரிஸ், அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம எடுக்க போற ஸ்ட்ரைக் 23,700. இந்த பிரைஸ் வரலனாக்குல இக்னோர் பண்ணிடுங்க. நான் டெலகிராம்ல அடிஷனல் வேல்யூ கொடுக்குறேன். வரலனா வந்தா கொடுக்க மாட்டேன், ஓகேங்களா? 23,700 338 23,700 கால் 338 சப்போர்ட்டா ரியாக்ட் ஆச்சுன்னா மார்க்கெட் அப் சைட்ஸ், அது ரெசிஸ்டன்ஸா மாறிடுச்சுன்னா மார்க்கெட் டவுன் சைட்ஸ். அப்போ 23,700 கால் 338 இருக்கும்போது முடிச்சிடுது. அது மட்டும் இல்ல, அது மேல இருந்தாலும் அதுக்கு மேல போயிட்டு ஒரு வழியில திரும்பி ஆகணும், அது கண்டினியூ ஆகணும். அதே போல கீழே வந்தாலும் ஒரு வழியில இருந்து திரும்பணும், அதே டைரக்ஷன் கண்டினியூ ஆகலாம். அது போல 1000 பாயிண்ட் ஏறணும், எப்படி ஏறும், இறங்கினா எப்படி இறங்கும் அப்படிங்கிறது மேக்ஸ். அப்போ இது இந்த ஸ்ட்ரைக்ல மட்டும் தான் கொடுக்கணுமா? நோ. 23,600 கொடுக்கலாம், 500 கொடுக்கலாம், 800 கொடுக்கலாம், 900 கொடுக்கலாம், 24,000 கொடுக்கலாம், எனி சைக்கிள் கொடுக்கலாம். அதுக்கு கால்குலேஷன் வேல்யூ மாறுபடும், ஓகேங்களா? மேக்ஸ்ங்கிறது எல்லாருக்குமே ஒண்ணு. இப்போ எனக்கு 338 வந்தா உங்களுக்கும் 338 வரணும் ஆன்சர். எனக்கு 338 வந்துட்டு உங்களுக்கு 218 வந்தாங்களா, அது மேக்ஸ் கிடையாது, ஓகேங்களா? அது ரொம்ப தவறு. இப்போ நம்ம மேக்ஸ் சார்ந்து மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும், ஓகேங்களா? இன்னைக்கு மார்க்கெட் நான் சொல்றது நிஃப்டி 50ல சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகிறது இல்லையா, 5 மினிட்ஸ் கேண்டில், எதை வேணா வச்சுக்கோங்க. நீங்க ஓப்பன் பிரைஸ் கீழே இருந்தாலும் அந்த கேண்டில் அப்படியே பெருசா விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் ஓப்பனுக்கு பிலோல இருந்தா மட்டும்தான் அது நடக்கும். ஓப்பனுக்கு எப்போ இருந்தா அது வேற விஷயம், விட்டுருங்க, இக்னோர் பண்ணுங்க. நான் சொல்றது ஓப்பனுக்கு கீழே அப்படியே ஃபர்ஸ்ட் கேண்டில் பெரிய ரெட் கேண்டிலா போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், ஓப்பனுக்கு பிலோல இருந்தா மட்டும், ஓகேங்களா? இது சும்மா இதெல்லாம் ஏன் நடக்குது சிந்திங்க. நம்ம என்ன நடக்குதா இல்லைன்றத போஸ்ட் மார்க்கெட் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க்கை.